விகட நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் டிஜிட்டல் மீடியாலாம் ஒரு பார்க்குற விஷயம் என்னென்னா, நல்ல கருவேப்பிலை ஜூஸ் குடிங்க, உங்களுக்கு வந்து அது சாப்பிட்டீங்கன்னா அயன் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டாது, ரத்த சோகையே வராது, அப்படிங்கிற நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மீடியாவில் பார்க்கலாம். ரத்த சோகை அப்படிங்கிறது பரவலான ஒரு கண்டிஷன், நிறைய பேருக்கு இருக்குது. குழந்தைங்களுக்கு இருக்குது, ஒர்க்கிங் பீப்புளுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கும் இருக்குது. ஸோ இது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ரத்த சோகை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இரும்புச்சத்து அப்படிங்கிறது எந்த விதமான ஃபுட்ஸில் இருக்குது அப்படிங்கிறது. நான்வெஜ்லேயும் இருக்குது, வெஜிடேரியன் ஃபுட் ஐட்டம்ஸ்லேயும் இருக்குது. வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்ட் ரைஸ், அதுக்கப்புறம் அவல், இந்த கைக்குத்தல் அவல்னு சொல்லுவோம் இல்லையா, ரெட் கலர் அவல், அது அப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் கீரை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை சாப்பிட்லாம், பாதாம், அக்ரூட், இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து நிறைய இரும்புச்சத்து கிடைக்கும். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு வந்து முட்டையோட மஞ்சக்கரு, அதுக்கப்புறம் மட்டன் சூப், ஃபிஷ், சிக்கன், இந்த மாதிரியான ஐட்டம், அப்புறம் போர்க், பீஃப் சாப்பிட்றவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துலேயுமே வந்து அயன் ரிச் ஃபுட். ஆனால் நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுட் காம்பினேஷன் ரொம்ப அவசியம். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூடவே நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் குடிச்சிங்கன்னா அந்த முட்டையில் இருக்கிற அயன் வந்து பாடிக்கு கம்ப்ளீட்டாக போய் சேரும். ஆனால் அதே டைமில் இந்த பிரெட் ஆம்லெட் கூட ஒரு கப் டீ குடிச்சு பாருங்கள், அல்லது காஃபி குடிச்சிங்க அப்படின்னா இந்த இரும்பு சத்து உங்கள் உடம்புக்கு போய் சேராது. ஸோ இந்த ஃபுட் காம்பினேஷன் நீங்கள் தப்பாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு நீங்கள் அயன் ரிச் ஃபுட் சூஸ் பண்ணாலும் அது வந்து பாடியில் போய் சேரவே சேராது. அப்போ எதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? வைட்டமின் சி சத்து நிறைஞ்ச ஃபுட்டு, புதினா கொத்தமல்லி சட்னி, அதுக்கப்புறம் சாத்துக்குடி, நெல்லிக்காய் ஜூஸ், இதெல்லாமே வந்து நீங்கள் இரும்பு சத்து மிக்க ஃபுட்டு சாப்பிடும்போது இது கூடவே நீங்கள் சேர்த்துக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கலாம், அதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல். அப்புறமா உங்களுக்கு பீட்டா கேரட்டின் அல்லது வைட்டமின் ஏ, நல்லா ஆரஞ்சு கலர் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ரெட் கலரில் இருக்கிற காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல். ஸோ அயன் ரிச் ஃபுட் கூட இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அயன் நல்லா கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகும். ஆனால் அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் வந்து வைன் எதாவது குடிக்கிறீங்க, இல்லை டீ, காஃபி நிறைய எடுத்துக்கிறீங்க, அல்லது சோயா பால் அல்லது சோயா பன்னீர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நீங்கள் நிறைய இது கூடவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அயன் வந்து உடம்புக்கு போய் சேராது. ஸோ அதனால் இந்த ஃபுட் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஃபுட் இன்ஹிபிட்டர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன், ஏன்னா பெரியவங்க மட்டும் கிடையாது, குழந்தைங்க கூட இந்த காலத்தில் ஐயோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வார்த்தை அவ்வளோ ப்ரிவலண்ட்டாக இருக்குது நம்ம டெய்லி லைஃப்பில். சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிற விஷயமே கூட தெரியாது, அவங்க பாட்டுக்கு லைஃப் ஓட்டிகிட்டே இருப்பாங்க.